ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு vlog தான் பார்க்க போறோம். நாங்கள் வந்து இன்னைக்கு பட்டுக்கோட்டை போகிறோம். எதுக்காகனா என் தங்கச்சியோட ஒரு டென்டல் செக்அப்காக போகிறோம். அது அப்படியே நம்மளும் கொஞ்சம் அப்படியே குட்டியாக ஷாப்பிங் பண்ணலாம் இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பஸ்ஸில் தான் போனோம். ஸோ வந்து நாங்கள் 3 பேரும் பஸ்ஸில் வந்து ஒரே சீட்டில் உட்காந்துட்டு போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சியோட டென்டல் செக்அப் முடிஞ்சிடுச்சு. ஸோ அப்படியே பக்கத்தில் வந்து ஒரு பிக் பஸார் இருந்தது. ஸோ அங்கே போய் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நானும் என் தங்கச்சி அம்மா எல்லோரும் போனோம். ஸோ அப்படியே அங்கே கொஞ்சோண்டு ஷாப்பிங் பண்ணோம். ஸோ பஸாரில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியாச்சு, முடிச்சாச்சு. அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்லர் இருந்தது. பார்லரில் வந்து நான் த்ரெட்டிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஐப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஷேப்பாகவே இல்லை, ரொம்ப இர்ரெகுலராக இருந்தது. ஸோ வந்து ஒரு ட்ரிம்மிங் வந்து கரெக்டான ஒரு ட்ரிம்மிங் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ பார்லர் போய் நான் த்ரெட்டிங் பண்ணிக்கிட்டேன். த்ரெட்டிங் இப்போ பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அப்படியே அங்கே உள்ள ஒரு மிரரில் வந்து ஒரு கிளிக் எடுத்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஜுவல்லரி ஷாப் வந்திருக்கோம். எதுக்காகனா எனக்கும் என் தங்கச்சிக்கும் சில்வர் ரிங் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கே மேலே வந்து அந்த ஃப்ளோரில் வந்து உட்காந்துருக்கோம். அவங்க வந்து இன்னும் அட்டெண்டர் வந்து எடுத்து காமிக்கல. ஸோ பார்த்துட்டு எந்த ரிங் சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து இங்கே இருக்க நான் கையில் போட்டுட்ருக்க ரிங் வந்து நான் செலக்ட் பண்ணல. பட் ஆனால் அது ஒரு சாய்ஸில் எடுத்தது. இங்கே பார்த்திங்கன்னா இதில் வந்து லாஸ்ட் உள்ள 2 ரிங் இருக்குல்ல, அந்த க்ரௌன் மாதிரி ஒரு ரிங் இருக்குல்ல, இப்போ எடுக்கிறேன்ல. ஸோ இந்த ரிங் தான் நான் வாங்கினேன். இந்த ரிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி எனக்கு பார்த்தோன்னே இந்த ரிங் ரொம்ப பிடிச்சிட்டு அதனால் வந்து நான் இதை சூஸ் பண்ணேன். அந்த லவ்ங்கிறது அந்த லாஸ்ட் ரிங் இருக்குல்ல, அதை வந்து என் சிஸ்டர் சூஸ் பண்ணியிருக்கா. ஸோ அவளுக்கு அது வாங்கணும். இது சும்மா என் கையில் போட்டு பார்த்தேன் நல்லா இருக்கா அப்படின்னு. பட் ஆனால் ஒரு ரிங் தான் வாங்கினோம். ஸோ ரிங் வாங்கியாச்சு, பில்லும் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் இப்போ அந்த கடையிலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோல்டன் சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே ஒரு ஃபேஸ் வாஷ், ஒரு மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ், இந்த மாதிரி கொஞ்சம் குட்டியான திங்ஸ்லாம் வாங்கினேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இங்கே வந்து எனக்கு தேவையானதை நான் எல்லாத்தையுமே எனக்கு இங்கே கிடச்சிடும். ஏன்னா லாஸ்ட் ஷாப்பிங் ஹாலில் நம்ம பார்த்தோம்ல ஒரு ஷாப்பிங் மார்க்கெட், அது வந்து குறிஞ்சி. ஸோ வந்து இந்த 2 பிளேஸில் எனக்கு எப்போவுமே எல்லாமே கிடச்சிடும். பார்த்திங்கன்னா நாங்கள் பாம்பே ஸ்வீட்ஸ் போனோம். ஸோ வந்து அங்கே போய் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கடையில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபைனலி எங்களோட ஆர்டர் வந்து வந்துடுச்சு. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாவ் பஜ்ஜி சாப்பிட்டோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பானிபூரி சாப்பிட்டோம். அப்படியே அதை சாப்பிட்ட ஒரு குட்டி கிளிப் தான் இது. அடுத்து வெஜ் ரோல் வந்து சாப்பிட்டோம். எங்கள் ஊருக்கு வந்தாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நடந்து வந்துட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்திங்கன்னா எங்கள் லியோ குட்டி வந்து அங்கேருந்து ஓடி வந்துட்டான். மேலே மாடியில் இருந்தான். வந்து பாருங்கள் என் மேலே எப்படி தாவி விளையாடுறான்னு. அவனுக்கு வந்து இங்கே தங்கச்சி வீடியோ எடுத்துருந்தான். ஸோ அவளையும் கொஞ்சம் என்னையும் கொஞ்சம் ஒரே ஆடம். அதுக்கப்புறம் எப்படியே உள்ளார வந்தாச்சு. எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து எனக்கு வாங்கி கொடுத்த ரிங்கை வந்து என் கையில் போட்டு விடுறாங்க. ஆக்சுவலி வந்து இது
அப்பயே போடணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என் தங்கச்சிக்காக சரி நம்ம வீட்டில் வந்து போட்டுக்கலான்னு சொன்னால், ஸோ அதனால் நான் வீட்டில் வந்து அம்மா கிட்ட கையால் போட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நான் என் ஃபேஸில் வந்து DIY நைட் மாஸ்க் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கப்ப நம்ம சேனலில் DIY நைட் மாஸ்க் வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். ஸோ வந்து அதோட தம்ப்நெயிலை வந்து நான் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் அதையும் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இந்த vlog முடியுது. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.